ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்காய் ஃப்ரை. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியானது, எல்லாருமே செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முருங்கைக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சாம்பார் பொடி. உங்க வீட்டில் என்ன சாம்பார் பொடி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வச்சிருந்தாலும் சரி, கடையில் வாங்கிக்கிட்டாலும் சரி. அது ஒரு சாம்பார் பொடி ஒரு பெரிய ஸ்பூனுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி, எண்ணெய். இவ்வளோதாங்க முருங்கைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு, கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கரெக்டாக அதை மட்டும் எடு. அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அதே அளவு தான் தக்காளியும். நல்லா பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இது எங்க வீட்டில் இருக்கும் முருங்கைக்காய். எங்கள் வீட்டில் மரம் இருக்கு. அடிக்கடி நாங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்குவோம். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிடலாம். இப்போ மஞ்சத்தூள், சாம்பார் பொடி இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்து வச்சுக்கலாம். திரும்ப கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. முருங்கைக்காய் நல்லா வேகணும். அதுக்குள்ள மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்க, முருங்கைக்காய் தன்னால் உடஞ்சிருக்கு. இந்த லெவல் இருந்தால் கரெக்டான இது. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்காய் எடுத்ததுக்கப்புறம் இந்த சட்டியில் கொஞ்சம் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில். ஓகே, ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஷ்ஷு. வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் மக்களே.